ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து ப்ரொஃபைல் வந்து பார்த்துருப்பீங்க. ப்ரொஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு லவ் சாங் எடிட்டர் ரொம்ப ஈஸியாகவே நீங்கள் வந்து உங்கள் பிக்கை வந்து ஆட் பண்ணி சிம்பிளாக நீங்கள் வந்து மேக் வந்து பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸி தான். ஃபஸ்ட்டு இந்த அலைட் மோஷன் ஆப் யூஸ் பண்ணி தான் நம்ம எடிட் வந்து பண்ண போகிறோம். ஆப் கார்டு லிங்க் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாவோட பயோவில் வந்துருக்கு. பேஜ் கார்டு லிங்க்கு கீழே வந்து டிஸ்பிளே வந்து கொடுத்துருப்பாங்க. ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் வந்து பண்ணிவிட்டு சிங்கிள் ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து எடிட் வந்து பண்ணுறதா இருக்கும். ப்ராஜெக்ட் கார்டு லிங்க்கு கீழே வந்து டிஸ்பிளே வந்துருக்கு. ஓகேங்களா, ஒரு வெப்சைட்டில் போகும், லோட் ஆகிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிடலாம். டைமர் கம்ப்ளீட் ஆனோடனே ஒரு லிங்க் வரும், கிளிக் பண்ணால் ப்ராஜெக்ட் இம்போர்ட் வந்து பண்ணிடலாம். ஓகேங்களா, இப்போ நெக்ஸ்ட் வந்து எப்படி எடிட் வந்து பண்ணுறது வந்து டீட்டெயிலாக வந்து பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் என்ன நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணாமல் பார்த்துட்டிங்கன்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆளில் போட்டுங்க. நான் போகிற எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்து மேலே டாப்பில் பாப்பப்பில் வந்து ஷோ ஆகும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு வந்து டேட்டா வீடியோவில் போயிடலாம். ஸ்டார்டிங் வந்துருங்க, கீழே பாருங்கள் ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், மீடியான்ற ஃபோல்டர் சூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எந்த ஃபோல்டரில் வந்து நீங்கள் ஆட் பண்ண போகிற பிக் வந்து ஸ்டோர் பண்ணிச்சுன்னா அந்த ஃபோல்டருக்கு வந்து போய்ட்டு ஆட் பண்ண போகிற பிக் வந்து சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிட்டு மேலே பாருங்கள் ரைட் சைட் கார்னர் ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணி பிக் ஆட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து ரைட் சைட் டாப்புக்கு 3 கிளிக் பண்ணுங்கள். ஃபிஃப்த்தாக இருக்க ஃபில் கம்பேஷன் ஆஃபர் கிளிக் பண்ணி ஃபிக்ஸ் செட் வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் புக் மார்க் வரையும் போய்ட்டு இமேஜ் கிளிக் பண்ணுங்கள். இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் எக்ஸ்பேண்ட் வந்து பண்ணி ஓகேங்களா. நெக்ஸ்ட் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனீங்கன்னா எண்டில் பார்த்தா ரவுட் அண்ட் ரெக்டான்னு சொல்லிட்டு ஒரு லேயர் வந்து கிளிக் பண்ணுங்கள். லேயர் காப்பியில் போங்க. இங்கே பார்த்தா காப்பி லேயர் சொல்லிட்டு ஆப்ஷன் கிளிக் பண்ணி லேயர் வந்து காப்பி பண்ணி எடுத்துங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் அப்படியே ஃப்ரண்ட்டில் வாங்க. ஃப்ரண்ட் வந்து நீங்கள் ஆட் பண்ண இமேஜ் கிளிக் பண்ணிட்டு இங்கே பாருங்கள் லேயர் காப்பி ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் ஆன் ஸ்டைல் சொல்லிட்டு எண்டில் ஒரு யாராக கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் ஆப்ஷன் லாஸ்ட் ஆப்ஷன் ஆஃப் வந்து பண்ணிட்டு பேஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி எஃபெக்ட் வந்து எனேபிள் வந்து ஆகிடும். நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ண போனால் இந்த இமேஜ் அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துக்கணும். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சம் லேயர்ஸ் வந்து இருக்கும். அந்த லேயர்ஸுக்கு கீழே வந்து செட் பண்ணிட்டீங்கன்னா கம்ப்ளீட்டட். ஓகேங்களா, அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துனா கொஞ்சம் லாங்காக தான் இருக்கும். நான் வந்து ஸ்கிப் வந்து பண்ணிக்கிறேன். ஓகே, கரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது மாதிரி இந்த லேயருக்கு கீழே வந்து வரும். ஓகேங்களா, இது மாதிரி வந்து செட் வந்து ஆகிடும். நீங்கள் வந்து லைட்டாக மினிமைஸ் வந்து பண்ணுறதா இருந்தால் கூட உங்கள் ஃபிங்கர் யூஸ் பண்ணி மினிமைஸ் வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா, உங்களுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணிங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு இதில் வந்து எதனா சேஞ்ச் வந்து பண்ணுறதா இருந்தால் நீங்கள் பேக்கில் எல்லாம் பிளாக் கலர் வேணுன்னா ஒரு ஷேப் ஆட் பண்ணிட்டு பிளாக் கலர் செட் பண்ணிட்டு பேக்கில் செட் பண்ணிங்க. ஓகேங்களா, பிளாக் கலர் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்துருங்க. இங்கே வந்துட்டு இங்கே வந்துருங்க 3:26 வந்துருங்க. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் கிளிக் பண்ணுங்கள், மீடியா வந்து போங்க. நெக்ஸ்ட்டு இன்னொரு பேக்ரவுண்ட் வந்து ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிட்டு மேலே ஒரு 3 டாட் கிளிக் பண்ணி ஃபில் கம்பேஷனை கிளிக் பண்ணிவிட்டு இந்த பிளெண்டிங் ஆப்போசிட் வந்து போய்ட்டு வால்யூம் வந்து 18க்கு கீழே எடுத்துகிட்டு போங்க. ஒரு 18% செட் பண்ணிங்க. செட் பண்ணிவிட்டு இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன், இந்த இமேஜ் லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துனாங்க. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லேயர் வந்து ஸ்டார்ட் ஆகும். அது மாதிரி அந்த லேயருக்கு கீழே வந்து இமேஜ் லேயர் இருக்கும் க்ரீன் கலராக. அந்த இமேஜ் லேயருக்கு கீழே வந்து செட் பண்ணிங்க. ஓகேங்களா, நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். கரெக்டாக பார்த்தா இங்கே இருக்கு பாருங்கள் இந்த லாஸ்ட் லேயருக்கு கீழே இது மாதிரி வந்து செட் பண்ணிங்க. ஓகேங்களா, செட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இப்போ எண்டு வரையும் போய்ட்டு அந்த லேயர் கிளிக் பண்ணிட்டு இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் எக்ஸ்பேண்ட் வந்து பண்ணிங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பிக் வந்து ஆட் பண்ணோம். எப்படி ஆட் பண்ணுறதுன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி அப்படியே பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு நீங்கள் ரீசைஸ் வந்து பண்ணோம், ஃப்ரேம் சைஸ் வந்து சேஞ்ச் வந்து பண்ணோம். ப்ளஸ் கிளிக் பண்ணுங்கள். 4:4 ஒரு ப்ராஜெக்ட் ரேட் வந்து கொடுத்துட்டு உங்கள் பிக்கை வந்து ஆட் பண்ணி நீங்கள் வந்து கிராப் பண்ணியிருக்கணும். இப்போ வந்து நம்ம பிக் ஆட் பண்ணிட்டு அது வந்து ஃபில் ஸ்க்ரீன் செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிவிட்டு மேலே பாருங்கள் கார்னரில் ஏராக்கான பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு கரண்ட் ஃப்ரேம் பிஎன்ஜி ஆப்ஷன் செட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ண கிளிக் பண்ணி இமேஜ் வந்து ரீசைஸ் வந்து பண்ணி சேவ் வந்து கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, எக்ஸ்போர்ட் ஆகும்போதுன்னா சேவ் ஆப்ஷன் கிளிக் பண்ணி சேவ் பண்ணிங்க. நெக்ஸ்ட் அப்படியே க்ளோஸ் கொடுத்துட்டு பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் வந்து பண்ணிங்க. நான் கொடுத்து ப்ராஜெக்ட் ஓப்பன் வந்து பண்ணிங்க. ஓப்பன் வந்து பண்ணிவிட்டு இப்போ தான் பிக் வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸி தான். ரீசைஸ் வந்து பண்ணி முடிச்சோன்னே உங்களுக்கு வந்து இது மாதிரி க்ரீன் கலராக இமேஜ் சொல்லிட்டு லேயர்ஸ் வந்து கொடுத்துருப்பேன். க்ரீன் கலராக இருக்கும். அந்த லேயரை டேரெக்டாக நீங்கள் வந்து சூஸ் வந்து பண்ணுங்கள். சூஸ் வந்து கொடுத்தோன்னே கீழே பார்த்தா கலர் அண்ட் ஃபில்னு சொல்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். இது மாதிரி நம்பர்லாம் போட்டு ஸ்டார்ட் ஃப்ரேம் கிளிக் வந்து கொடுத்துட்டு நீங்கள் ரீசைஸ் பண்ண பிக் பார்த்தா அலைட் மோஷன் ஃபோல்டர் வந்து ஸ்டோராக இருக்குது. அலைட் மோஷன் ஃபோல்டர் வந்து போய்ட்டு நீங்கள் கிராப் பண்ண பிக் செலக்ட் பண்ணிட்டு இங்கே மேலே பாருங்கள் ரைட் சைட் கார்னரில் ஒரு ப்ளஸ் கிளிக் பண்ணால் பிக் இது மாதிரி சிம்பிளாக வந்து ஆட் வந்து ஆகிடும். ஓகே, இதே மாதிரி ஒரு பிக்கை வந்து இங்கே க்ரீன் கலர் லேயர்லாம் ரீப்ளேஸ் வந்து பண்ணிங்கன்னா ஃபைனல் அவுட்புட்டாக வந்து இது மாதிரி வந்து கிடைக்கும். ஓகேங்களா, நான் இது வந்து ஃபுல்லாகவே க்ரீன் கலர் லேயராக வச்சு சேஞ்ச் ஆகிருக்கும். நீங்கள் பிக்கை வந்து ஆட் பண்ணிங்க. ஓகேங்களா, ஆட் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் மேலே பாருங்கள் ரைட் சைட் கார்னர் ஏராக்கான பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு வீடியோ ஆப்ஷன் செக் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட்னு பண்ணி கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணி இந்த எடிட் வந்து உங்கள் கேலரி வந்து சேவ் வந்து பண்ணிங்க. எடிட்டிங் வந்து பிடிச்சா மறக்காம ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிங்க. டாடா பாய்.